Hello friends, good morning to everyone and welcome to the channel ADA 247 Tamil. Fine, உங்களுக்கு வந்து இன்னைக்கும் அதே மாதிரி எடிட்டோரியல் செஷனோட இன்னைய டாபிக் பாத்தீங்க அப்படினா நேத்தோட டாபிக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ட்ரம்போட ஈவென்ட்ஸ் இத பத்தி பேசிட்டே இருக்கோம் இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் அடிஷனல் வெர்ஷன் அதாவது நம்ம ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு டாபிக் பாத்திருப்போம் 1 வீக் நாட் அரவுண்ட் ஒரு 10 டேஸ்க்கு பேக் என்ன பாத்திருப்போம் அப்படினா பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கிரே லிஸ்ட்ல போட்டுருந்தாங்க ஏன் கிரே லிஸ்ட்ல போட்டுருந்தாங்க வாட் இஸ் தி ரீசன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா சோ அத பேஸ் பண்ண அடுத்த செஷன் அதுக்கு அடிஷனலா என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு சோ ஏனா வந்து ஒரு பக்கம் டெரரிசம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ட்ரேட் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இஷ்யூஸ் தான் ரொம்ப அதிகமா நம்ம நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய இஷ்யூவாவே இருக்கு சோ ஒன்னு டெரரிசம் பத்தி இருக்கும் அப்படி இல்லாட்டினா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஃபண்ட்ஸ் நமக்கு பத்தல இல்ல இதுக்கு ஏத்த மாதிரி இருக்க சில ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு அதுல ஆனா மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா எக்கானமில ரெண்டு இஷ்யூஸ் வந்து அதிகமா எஃபெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு பாக்குறீங்களா ஒன்னு டெரரிசம் இந்த சைட்ல இருந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ண போறாங்க அதுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னு another பார்ட் வந்து ட்ரேட் சைட்ல வந்து நமக்கு எந்த வித சப்போர்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சோ ட்ரேட் சைட்ல இருந்து நமக்கு ஒரு வித சப்போர்ட்டுமே இல்ல அப்படினா ஆட்டோமேட்டிக்கா நம்ம நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களோட விலைகளும் உயர்வ ஆரம்பிக்கும் சோ அது எல்லாம் விலையெல்லாம் உயர ஆரம்பிச்சிருச்சு அப்படினா நடுத்தர மக்கள்ல இருந்து எல்லாரும் வந்து பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கறது தான் டோட்டல் எக்கானமியோட ஸ்ட்ராட்டஜியே சோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் என்ன மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஓவரால் ஐடியா ஓவர் ஹியர் எஸ் fine like Hindi editorial ma'am not Hindi editorial change name where it is mentioned Hindi it is Hindu man I think இன்னும் படிக்கலன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா it is Hindu editorial no problem with that I think நேத்து எல்லாரும் வந்து yesterday and day before yesterday SB exam எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு preliminary கரெக்ட்டா பண்ணிருப்பீங்க அப்படி நம்புறேன் so based on that இன்னையோட session again will start with our today's word or the quest so today's quest today we have the question is antonym of pittance so antonym of pittance அப்படினா என்ன அப்படிங்கிறதுக்கு we just want to analyze it here now இந்த pit அப்படினா என்ன அப்படினா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது மீனிங் அதாவது pit அப்படிங்கிறது ஒரு குழி அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த குழி வந்து எதுவுமே இல்ல ஒரு சின்னூண்டு அமௌண்ட் கொஞ்சூண்டு இருக்கு அப்படினு சொல்றது தான் மீனிங் ஆஃப் the word pit here so அந்த pit அப்படினு சொல்றதுக்கு தான் மீனிங் ஆனா क्वेश्चन கேக்குறது என்ன opposite of it over here so opposite of this word அப்படினு சொல்லும்போது pit அப்படிங்கிறது ஒரு small அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதனோட மீனிங் என்னவா இருக்கும் ஆப்போசிட் இருக்கும் large அப்படிங்கற வேர்ட் தான் ஆப்போசிட்டா இருக்க முடியுமா so according to what we'll just go for it over here small amount அப்படிங்கிறது equal to the word small so this is a meaning of synonym of pittance so drain அப்படினா அதுல இருந்து வர விஷயம் but it is not the meaning of it here so obviously the answer is going to be abundance okay so answer is going to be abundance over here pittance is abundance in this particular statement here right now coming with your next today's words we are having some 3 different words here and the first word is balked and next word is inert another one word is fugitive இப்போ balked அப்படிங்கிறது ஒரு action oriented word அந்த action wordோட மீனிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா unwilling to accept அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் ரெஃப்யூஸ் பண்றேன் அப்படினு சொல்றேன் அதாவது எனக்கு இது வேணாம் எனக்கு இது பிடிக்கல அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா அந்த விஷயத்துக்கு இது எப்பவுமே நம்ம யூஸ் பண்ற வேர்ட் என்ன ரெஃப்யூஸ் அந்த ரெஃப்யூஸ் அப்படிங்கற வேர்டுக்கு பதிலா இதுக்கு அப்புறம் balked அப்படினு சொல்லலாம் so he balked அப்படினா என்னன்னா he refused அப்படிங்கறதோட மீனிங் so just read the statement here he balked at such a drastic solution அதாவது he refused to at a drastic solution அப்படினா என்ன ஒரு பெரிய சொல்யூஷன்ல இருந்து அவங்க வந்து abandon பண்ணி வெளியில வராங்க அப்படிங்கிறது மீனிங் over here so now don't forget it refuse is nothing but the word balked he refused அப்படிங்கற வேர்டுக்கு பதிலா he balked அப்படினு சொன்னீங்கன்னா அவருக்கு வந்து refuse அப்படிங்கிறது தேவைப்படாத ஒரு விஷயம் unwillingly he is unwilling to accept அப்படிங்கிறதுக்கு தான் மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் ஓவர் ஹியர் ஸோ தேவையே இல்லாம அதை நான் அக்செப்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நம்ம ரெஃப்யூஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா ஹியர் ஆஃப்டர் ட்ரை டு யூஸ் அ வேர்ட் balked in the statement here that is your first one and coming with the next word inert அப்படிங்கிறது அடுத்த ஒரு verb here இதனோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா especially accustomed to something especially unpleasant அப்படிங்கிறது accustomed to something அப்படினா என்னன்னா லைக் இது வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் எதிர்கொள்றது அப்படிங்கறத விட ஏத்துக்க கூடிய சிச்சுவேஷன் அப்படினு சொல்லுவோம் இல்லையா சோ வாண்டட்லி அவரை அந்த இடத்துல கொண்டு போய் அவங்க நிக்க வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அந்த சிச்சுவேஷனை இண்டிகேட் பண்றதுக்காக தான் accustomed அப்படிங்கற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் so just see here these children
have been inert to violence. அதாவது என்ன, அவங்க எல்லாருமே வந்து போகணும் அப்படின்னு நினைச்சு போகல, பட் they are made into it அப்படின்னு சொல்லுவோம். அந்த made into it அப்படிங்கிற வேர்டோட மீனிங் தான் accustomed அப்படிங்கிற வேர்டோட மீனிங். And coming with the next one, fugitive. Fugitive is a noun word here. அந்த noun word என்ன மீனிங் அப்படின்னு கேக்குதுன்னா like hiding. அதாவது fugitive meaning is nothing but hiding. ஒருத்தங்க வந்து மறைஞ்சு வாழ்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மறைஞ்சு வாழ்றதுங்கிறது தான் the meaning is related to fugitive. So he is an hunted fugitive. அதாவது hunted fugitive அப்படிங்கிறது இந்த இடத்துல the fugitive is noun word and this is indicating your adjective. Hunted அப்படின்னா என்ன, தலைமறைவா இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தலைமறைவா இருக்கிறதுங்கிற வேர்டோட தான் complete meaning is hunted fugitive அப்படிங்கிற word. I think today you can remember these three words here. Your first word is balked, which is related to the meaning of refused, and second word is inert. Inert அப்படின்னா என்னன்னா அவங்களுடைய accustomed to something, அதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க போக வேண்டியது ஒரு மீனிங். And third word is fugitive. Fugitive is nothing but the meaning is related to like தலைமறைவா இருக்கிற ஒரு விஷயம். It is like hiding. That is the meaning of this three word here. And this three wordல ரொம்ப important words ன்னு சொல்ல போனோம்னா all the three are important. உங்களுக்கு எல்லாமே வந்து SBI எக்ஸாமினேஷன் ஓரியன்டாவே இப்போ வேர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், அதனால தயவு செய்து எந்த வேர்ட்ஸையும் மறந்துடாதீங்க. I think Karthi you have given the right answer here. I think Prashant in notification name. Notification, okay fine, I'll check it over there, yeah, no problem with that. Now coming with today's editorial column. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒன்று வந்து பாகிஸ்தான் டெரரிசம் ஒன்று மெயின் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு. another one trade. அந்த ட்ரேடுக்காக தான் மெயினாக இப்போதைக்கு வந்து நம்ம ட்ரம்ப் வந்து நம்ம நாட்டுக்கு வராங்க அப்படிங்கிறது we already know it over here. Similarly பாகிஸ்தான்ல இருந்து நம்ம கிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை தான் டெரரிசம் அப்படிங்கிற பிரச்சனை. அந்த டெரரிசம் பேஸ் பண்ண கான்செப்ட் தான் லிமிட்ஸ் ஆஃப் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. இப்போ லிமிட்ஸ் ஆஃப் ஃபண்டிங் அப்படின்னு எடுக்கும் போது இந்த ஃபண்டிங் அப்படின்னா என்னன்னு நமக்கு நல்லா தெரியும், நம்மளோட ஃபண்ட்ஸ் எல்லாமே கையில கிடைக்குது. லிமிட்ஸ் அப்படின்னா என்னன்னா இவ்வளவுதான் லிமிட் இருக்கணும் அப்படின்னு அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அந்த செட்டிங் எதை பண்ணி பேஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எஸ்பெஷலி லிமிட்ஸ் ஆஃப் ஃபண்டிங் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் to research or private sectors. This is completely related to private sectors, but this is not related to terrorism, it is related to private sectors. In the private sectors எல்லாமே வந்து அதாவது பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி பண்ணிக்காங்க. அந்த பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ரன் பண்றதுக்கு தேவையான ஒரு ஃபண்ட்ஸ் வேணும். அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே பத்தல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எக்கனாமி லெவல் கொஞ்சம் டவுன் ஆகும். So something related to trade over here. Okay, so now what are the problems here? Private sector research funding. இது டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரே வேர்ட் தான். இந்த வேர்ட் தனித்தனியா பிரிச்சு படிச்சீங்கன்னா மீனிங் உங்களுக்கு புரியாது. So all the words are one word here. Private sector research funding. So டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா it's one word is funding. இதுதான் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட். அது எதோட ஃபண்டிங் அப்படிங்கிறது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான் பிரைவேட் செக்டர். ஸோ இந்த வேர்ட் சப்ஜெக்டா தயவு செய்து கன்சிடர் பண்ணாதீங்க, ஒரே வேர்ட் அது. பிரைவேட் செக்டர் ரிசர்ச் ஃபண்டிங் அப்படிங்கிறது ஒரே ஒரு வேர்ட். அதுல மெயின் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபண்டிங் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ ஃபண்டிங் இஸ் யோர் சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட் must be followed only by singular verb over here. Okay, now private sector research funding is boosted mostly by partnerships among companies. So இந்த வேர்ட்லயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரைவேட் செக்டாரோடைய ஃபண்ட் எல்லாம் எப்படி பூஸ்ட் அப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வித் சம் கம்பெனிஸ், அவ்வளவுதான். இந்த கம்பெனிஸ் கூட நிறைய பார்ட்னர்ஷிப் மர்ஜ் பண்றதுனால அந்த பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அதிகமாறதுனால வாட் ஹேப்பன்ஸ், வாட் இஸ் த ரீசன் ஹியர்? ஸோ அது ஏன் அதிகமாகுது, இல்ல ஹவு இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், ஆர் வை அப்படிங்கிற மாதிரி 3 கொஸ்டினுக்குமே நமக்கு ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஒரு பேசேஜ் நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஒரு டாபிக் எடுக்கிறோம், அந்த டாபிக்கை மட்டுமே படிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பா மீனிங் என்னன்னு புரியாம போயிடும். இந்த டாபிக்கை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்குள்ள செட் பண்ணோம். எய்தர் கொஸ்டின் மேக்ஸிமம் why, what, when, how. இதை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு கேட்க போறது இல்லை. ஸோ இப்போ why, what, when, how அப்படின்ற கொஸ்டின் நான் கேட்கறேன் இல்லையா, இதை பத்தின டிஸ்கிரைபிங் இன்ஃபர்மேஷன் தான் பேசேஜ் உள்ள இருக்க போகுது. ஸோ அந்த டிஸ்கிரைபிங் இன்ஃபர்மேஷன் வந்து எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா கம்ப்ளீட்டா why அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கு நான் டைட்டில் அப்படின்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த why ஓரியன்டா எதற்காக அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆன்சரை தான் நம்ம டைட்டில் அப்படின்னே சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லிமிட்ஸ் ஆஃப் ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து ஹவு அப்படிங்கிற வேர்டுக்கு தான் மெயினா ஆன்சர் பண்ணுமே தவிர நாட் ஃபார் த வேர்ட் வாட் as well as the word why here. ஸோ இதை நம்ம ரீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணா you will get what is the answer clearly here. Now just we'll move on with the passage.
Now, moving on with your passage here. The research and development in India is inadequate. அதாவது என்ன, நம்மளோட டெவலப்மெண்ட்டும் நம்மளோட ரிசர்ச், இந்தியாவில் இருக்க ரிசர்ச் டெவலப்மெண்ட்டும் வந்து இன்அடிக்குவேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்அடிக்குவேட் அப்படின்னா என்ன, கரெக்டான விதம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன ஃபார்மேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. ஸோ மணி ஃபார்மேட்ல அது அடிக்குவேட்டா கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. மணி மட்டும் இல்லாம சில பர்சனல் plus ambition, இது வந்து நியூஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. Remember that it is not a news, it is the original part what is happening over here. So அது நியூஸ் கிடையாதுன்னு சொல்லியாச்சு இல்லையா, அதனால தான் உங்களுக்கு அந்த வேர்டை மட்டும் பிளாக் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். So just clearly understand it. Research and development in India is inadequate. என்ன ஃபார்மேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மணி ஃபார்மேட்லயும் சரி, பர்சனல் ஃபார்மேட்லயும் சரி, அம்பிஷன் ஃபார்மேட்லயும் சரி, எல்லா ஃபார்மேட்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இன்அடிக்குவேட்டா தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகே, now coming with this one, இதுல சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு சப்ஜெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணலாம். அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டு வேர்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு. ரிசர்ச் ஒரு வேர்டு இருக்கு, டெவலப்மெண்ட் ஒரு வேர்டு இருக்கு, இன் பிட்வீன் அண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் நடுவில் அண்ட் இருந்துச்சுன்னா அது எப்பவுமே ப்ளூரல் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இஸ் இன்அடிக்குவேட்னு கொடுத்துருக்காங்க. இஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சிங்குலர் வெர்ப், ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் ஆர் இன்அடிக்குவேட் வரக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹவு இட் இஸ் நாட் பிகமிங் அஸ் ஆர் அப்படின்னா இங்க சொல்லும் போது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே வேர்ட். இட் இஸ் நாட் ரிசர்ச் இஸ் செப்பரேட் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் செப்பரேட். இட் இஸ் R&D. R&D அப்படிங்கிறது ஒன்று தானே தவிர அது தனித்தனியா ரிசர்ச் தனியா பண்றாங்க, டெவலப்மெண்ட் தனியா பண்றாங்க அப்படிங்கிறது. ரிசர்ச் பண்ணி தான் டெவலப்மெண்ட், ரெண்டும் ஒரே யூனிட் அப்படிங்கிறதுனால both are considered like one அப்படிங்கிறது மீனிங். ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் அண்ட் வச்சு கனெக்ட் பண்ணிருந்தாலுமே both are acting like one part அப்படின்னா that should be considered only as singular subject. So don't forget it over here. Then singular subject must be followed only by a singular verb over here. Okay, now coming with the next one here. The founders of independent India founders of independent India sought to base its development on science and technology அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஃபவுண்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபவுண்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அந்த பேஸ் வந்து சார்ட் அப்படின்னா என்னன்னா ஷோங்கிறது என்ன, நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கான விஷயம் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த சார்ட் பண்றதுக்கு மெயினா வந்து எதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டு திஸ் எண்ட், even at the expense of universal free primary education, the country privileged exotic research such as atomic energy and space over industrial technology. அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரீட் பண்ணாதான் மீனிங் கிளியராவே உங்களுக்கு புரியும். அதனால படிக்கும்போது கொஞ்சம் தெளிவா படிங்க. that is enough over here. Now ஒரு எண்ட்ல என்ன வருது அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்ஸ், அதாவது யூனிவர்சல் வரைக்கும் போனாலும் சரி, இல்ல ஃப்ரீ பிரைமரி எஜுகேஷனாலும் சரி, கண்ட்ரியோட ப்ரிவிலேஜ் அப்படின்னு வரும்போது ப்ரிவிலேஜ் எஸ்டாட்டிக் ரிசர்ச் அப்படிங்கிற போது இந்த எஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன, ப்ரிவிலேஜ் அப்படின்றது நம்மளோட உரிமை அப்படிங்கிற மாதிரி ஓடும். ஸோ தட் இஸ் லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரிவிலேஜ்ங்கிறது ரூல்ஸையும் தாண்டி அவங்களோட உரிமைகளை பத்தி பேசுற சில விஷயங்கள். ப்ரிவிலேஜ் எஸ்டாட்டிக் ரிசர்ச் அப்படின்னா என்ன, உரிமையோட சேர்த்து தேவைக்கான விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்றது. ஸோ விச் இஸ் த நீட் அப்படிங்கிறது தான் எஸ்டாட்டிக் அப்படிங்கிற வேர்டோட மீனிங். ஸோ எஸ்டாட்டிக் ரிசர்ச் சச் அஸ் என்னதை பேஸ் பண்ணி அட்டாமிக் எனர்ஜி ஆஸ் வெல் அஸ் ஸ்பேஸ் ஓவர் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி அண்ட் டெரிட்டரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ டெரிட்டரி அப்படின்னா என்னன்னா டெர்ஷியரி, அதாவது ஃபர்ஸ்ட் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேர்ட் லெவல் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் like the IITs over the spread technical education in local languages. அதாவது என்ன, இந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து லோக்கல் லாங்குவேஜஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி they are just initiating over here. Now as a strategy, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர which means R&D, அதாவது they are doing a research and development but it is not set it over here. ஸோ அது ஜஸ்ட் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிசர்ச் பண்றதுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருக்கு. ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜி வித் சக்சஸ் அண்ட் செட்பேக்ஸ். சக்சஸ் அண்ட் செட்பேக்ஸ் அப்படின்னா என்ன, அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும், பிளஸ் செட்பேக் அப்படின்னா திரும்பி பின்னாடி வந்து ரிவர்ஸ்ல கிடைக்கும் நமக்கு. அதாவது முன்னாடி எப்படி சிச்சுவேஷன் இருந்துச்சோ அதே லெவல்ல திரும்பி கிடைக்கும் அப்படிங்கறத they are mentioning it over here. So setbacks, this also saw as historians have noted. இதுலயும் பாருங்க, இந்த have noted அப்படிங்கிறது உங்களோட plural verb have, and historians is your plural subject, so which will be followed only by the plural verb here. Have noted. What they have noted? Indian R&D remained beholden. So beholden to the government அப்படின்னா என்னன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. beholden அப்படின்னா என்னன்னா அவங்க கைக்குள்ள தான் இருக்கு. So they can do it அப்படிங்கறத they are just mentioning it over here. Now
publicly funded research has always been encouraged. So here public funded research இங்க பாருங்க இங்க ly இந்த word வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு grammatical logic இங்க publicly funded research அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா இங்க ly ன்னு ஆட் ஆயிருக்கு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் உங்களுக்கு இங்க மெயின் கான்செப்ட் வந்து research is my noun word funded research அப்படினா என்ன அந்த ரிசர்ச்கான ஃபண்ட் அப்படிங்கற ஒரு குவாலிட்டி அந்த ஃபண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா பப்ளிக்கா இருக்கணும் இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு சோ இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்குனா கண்டிப்பா அது அட்வர்பா தான் இருக்கும் சோ எப்பவுமே மூணு வேர்ட் வரும்போது adverb plus adjective plus noun அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் அந்த கான்செப்ட் எப்பவுமே மாறாது so please keep this as your standard format also here okay now TNEB junior accountant post exam Tamil or English language la varuma illa English la varuma okay fine I'm not sure about it adha na check pannittu ungalukana information solren Karthi fine now we'll move on with our part here so now இது எல்லாம் ஆனா பாத்தீங்க அப்படினா adverb இருக்கு adjective இருக்கு noun இருக்கு இவ்வளவும் இருந்தாலும் எல்லாமே ஒரே வேர்ட பத்தி தான் பேசுது which means publicly funded research one word research over here so again the subject becomes singular here so when it is singular has always been எதுக்கு always been encouraged என்ன encourage பண்ணிருக்காங்க அப்படினா to reinvent the wheel and customize to reinvent the wheel and customize அப்படினா என்ன reinvent the wheel னா அதே மாதிரி இன்னொரு wheel கிரியேட் பண்றது so reinvent wheel அப்படிங்கிறது we can consider this as a phrase over here so முன்னாடி இருந்த அதே சிச்சுவேஷனை திரும்பி ரீபேக் செட்பேக் பண்ணி கொண்டு வரணும்ன்றதா reinvent the wheel here and customize technology to Indian realities அதாவது அவங்களோட டெக்னாலஜி என்னதான் டெக்னாலஜி நிறைய கிரியேட் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த டெக்னாலஜி வந்து இந்தியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்தியன் ரியாலிட்டிஸ்க்கு தேவைப்படுற மாதிரி we have to create it அப்படிங்கிறது the meaning of it here whereas private companies and industrial firms have rarely been incentivized to develop their own intellectual property so இந்த வேர்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க எல்லா டெக்னாலஜியுமே வந்து இந்தியன் ரியாலிட்டிஸ்க்கு ரிலேட்டடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம அடிஷனலா என்ன சொல்றாங்க இன் கேஸ் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்றாங்க இல்ல ஏதாவது ஒரு புதுசா டெவலப்பே பண்ணாங்கன்னா கூட அவங்க யாருக்குமே வந்து ஹியர் ரேர்லி அப்படிங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா ரேர்லி பீன் இன்சென்டிவைஸ்ட் அப்படின்னா மீனிங் என்ன ஸோ இன்சென்டிவ் அப்படின்னா என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் மீனிங் தெரியும் right incentive அப்படினா வேலைக்கு ஏத்த ஊதியம் இல்லாம அடிஷனலா சில அமௌண்ட் உங்களோட அப்ரிசியேஷன் அப்படினு கூட சொல்லலாம் இல்லையா அந்த அப்ரிசியேஷனுக்கான சில அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த rarely been incentivizedனா அப்ரிசியேஷன்ங்கிறது கிடைக்கவே இல்ல அப்படிங்கறத மீனிங் ஆஃப் இட் ஹியர் சோ rarely incentivized to develop அவங்களே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எந்தவித அப்ரிசியேஷனும் எங்க இருந்தும் கிடைக்கவே இல்ல சோ which means if ஒரு வேலை செய்றோம் அப்படினா அந்த வேலைக்கான அப்ரிசியேஷன் நமக்கு கிடைக்கலனா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை செய்யறது யூஸ்ஃபுல் கிடையாது which means like I'm not judged by any person அப்படிங்கிற மாதிரி will feel little bit odd here so அந்த oddness வரதுனாலயே maximum அந்த research வந்து அதுக்கு மேல கொண்டு போக முடியாதுங்கறது they are just mentioning it over there okay now it is only after the turn of millennium that policy makers have pondered and on coaxing so have pondered on coaxing அப்படினா என்ன pondered அப்படினு சொல்லும்போது like I have to think something carefully அதாவது என்ன அப்படினு சொல்றாங்கன்னா policy makers எல்லாமே இந்த விஷயங்களை பத்தி கொஞ்சம் தெளிவா யோசிக்கணும் அப்படினு சொல்றாங்க சோ யோசிக்க வேண்டிய விஷயம் தான் pondered so pondered so pondered it means like think carefully so this is the meaning of a word here so carefully think பண்ணனும் அப்படினு சொல்லியாச்சு and on எதை think carefully think பண்ணனும் on coaxing அப்படினு சொல்றாங்க இல்லையா coaxing அப்படினா என்ன யாராவது வந்து ரொம்ப பேசுறாங்க நம்ம கிட்ட வந்து நம்மள பணிய வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசுவாங்க இல்லையா like we can say flattering மாதிரி பண்ணுவாங்க ஒரு flatter பண்ணி அதாவது அவங்களோட வார்த்தைகளால just ஒரு persuade பண்ணனும் அப்படி நினைப்பாங்க சோ வார்த்தைகளால persuade பண்றவங்க கிட்ட தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கரெக்ட்டா திங்க் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க that is the meaning of the word pondered on coaxing just remember coaxing is nothing but just யாராவது ஒருத்தங்க வார்த்தைகளால மயக்கறாங்க அப்படினு சொல்லுவோம் இல்லையா that is the meaning persuaded by flattering அப்படிங்கிறது தான் meaning of the word coaxing so pondered by coaxing அப்படினா I have to think carefully when I'm just going on a coaxing over here okay so அந்த சிச்சுவேஷன்ல அது யாரை பேஸ் பண்ணி coaxing the private sector so private sectors வந்து மெயினா to invest more in R&D so இப்ப private sectors வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு R&D ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி they will be just flattering over there அவங்களோட வார்த்தைகள் இதுல இப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கனா இவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அதுல பண்ணீங்கனா இந்த மாதிரி கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க
அந்த மாதிரி யாராவது பேச வந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா திங்க் பண்ணி செயல்படணும் அப்படிங்கறத they are just mentioning this word over here. So இது வந்து இன்னைக்குன்னு இல்ல ரொம்ப வருஷங்களாவே இந்த மில்லினியமாவே இந்த பாலிசி மேக்கர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குங்கிற மாதிரி they are initiating here. Now public institutions contribute the lion's share of R&D investment. So lion's share அப்படினா என்ன? Lion-ஓட share. Lion-க்குன்னு ஒரு தனி share வைக்கிறோம் இல்லையா? அந்த lion share is a phrase over here and that meaning is a huge amount of share. So அந்த share huge amount. ஏன்னா lion அப்படிங்கும்போது he is one man army like. அவருக்கு வந்து ஒரு தனி amount, ஒரு தனி part அப்படியே கொடுப்பாங்க. அந்த part, a part of amount in investment. எதுக்கான investment? R&D-க்கு பண்ணிட்டு இருக்காங்க. In 2004 to 2005, the private sector accounted for 28% of research spend. It was 40% in 2016 to 17, right? 2005 ல எவ்வளோ ஆயிருக்கு அதே மாதிரி 2016 to 17 ல எவ்வளோ ஆயிருக்கு. In most advanced economies, see here, in most அப்படின்னு சொல்லும்போது again the word. Again, இதனோட additional, எதனோட additional அப்படின்னு பாருங்க கரெக்டா இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இல்லையா அதனோட advanced economies என்ன economy சொல்றாங்க private R&D accounts for bank. So private R&D accounts for the bulk of investment in R&D. So இது எல்லாத்தையும் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க which means around வந்து 40% போயிட்டு இருக்கு 28% research பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவும் பண்ணாலுமே most இந்த private வந்து R&D accounts எல்லாமே வந்து it's going overall only with investment in R&D over here. Moreover, relative is to its income over here. So moreover இதனோட relative எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா income. India underspends. India வந்து கொஞ்சம் R&D வந்து compare பண்ணி it is going off low. அது மெயினா யார் கூட compare பண்றாங்க US and China கூட compare பண்றாங்க which means அவங்களோட income level higher இருக்கு but comparatively to India it is low அப்படிங்கறத they are mentioning it over here. Just keep it in mind here like India's now. Comparable to India's now அப்படின்னு சொல்றாங்க so முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து சைனாவும் US ஓட இந்தியாவையும் கம்பேர் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கறத mentioning it over here. Similarly, given this history, the Department of Science and Technology is mooting a fund. So mooting a fund அப்படின்னா இங்க மீனிங் என்னன்னு பாருங்க like mooting அப்படிங்கற இது என்ன அப்படின்னா ஒரு இப்போ ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் ஒரு கேஸே வந்து கோர்ட்டுக்கு வராது ஆனா அந்த கேஸை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் தான் mooting அப்படிங்கற word which means ஒரு லீகல் கேஸோ ஏதோ ஒன்னு ஓரலா அவங்க பேச ஆரம்பிக்கிறது oral presentation of a legal issue. So mooting is nothing but it is oral presentation of a legal issue. Mooting is oral presentation of legal. ஒரு legal issue பத்தி ஓரலா அவங்க present பண்ணிட்டு இருக்காங்க that is the meaning of mooting here. So Department of Science and Technology என்னன்னா ஓரலா அத பத்தி பேசிட்டு இருக்காங்க எதை பத்தி பேசுறாங்க a fund and that will match private contributions in R&D which means overall இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டு வராங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா complete idea is like fund அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு R&D அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் பண்ணனும் அப்படினா கன்ஃபார்ம் உங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் வேணும் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரைவேட் செக்டாரை வந்து பாண்டர் பண்ணி அதாவது பிரைவேட் செக்டார்ஸ் எல்லாத்தையும் கோஆக்சஸ் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் they are just keeping as a standard here பட் அதுல இருந்து அவங்களுக்கான சொல்யூஷன் எப்படி கிடைக்குது அதுக்கான பெனிஃபிட் எப்படி இருக்குங்கிறது தெளிவா தெரியாது சோ அதனால தான் முன்னாடியே சொன்னேன் how they are making a limit to the funding or how the private sectors are entering towards it அப்படிங்கறது தான் meaning of this particular as I said why what how அப்படிங்கற क्वेश्चन கேட்டிருந்தேன் ஆனா இந்த क्वेश्चन எதுவுமே வந்து why அப்படிங்கிறதுக்கான ஆன்சரே கொடுக்கல எல்லாமே how it is happening அப்படிங்கற complete concept இருக்குறதுனால so completely நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா how the private sectors are mooting அப்படிங்கறது தான் meaning over here or we can say like R&D department is moving towards private sector. இதுதான் நம்மளோட டாபிக் அப்படினு கூட நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும் right I think you can get the points clearly. Now moving onward the next point here. Now a 40 crore target is on the anvil and the idea is that private sector Indian firms and foreign companies with Indian subsidiaries would fund scientists in key academic institutions. அதாவது என்ன ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிருக்காங்க is on the anvil அப்படினா என்னன்னா is nothing but it is on the roll it is on the key அப்படினு கூட சொல்லலாம் that is the meaning of the word anvil here so anvil வந்து சொல்லியாச்சு it is on target வந்து 40 crore fix பண்ணிருக்காங்க அதுதான் நம்மளோட டார்கெட் அப்படினு சொல்லி ஒரு லிஸ்ட்ல மேக் பண்ணியாச்சு and the idea என்ன ஐடியானா private sector அதுவும் especially என்ன Indian firms and foreign companies இது ரெண்டும் with Indian subsidiaries அதாவது foreign companies னா foreign கூட இருக்க கம்பெனில
foreign companies with Indian subsidiaries. Remember that word here. In the Indian subsidiaries la irukka foreign companies mattum dhaan would fund scientists in key academic institution. So ivanga da main key namakku abdingra mari they are mentioning it over here. Now this is not the first time. Ennoda first time that the government has tried to get private sector money. அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அண்ட் மேக் இன் இந்தியா, இந்த ரெண்டும் தான் பஸ் வேர்ட்ஸ் இன் ஏர்லியர் இயர்ஸ். அந்த பஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, இது ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ், அதாவது இதுக்கும் ஒரு R&D பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த R&D பண்ணும்போது அவங்க கிட்ட வந்து சில விஷயங்கள் கையில கிடைச்சிருக்கும், ரைட்? ஸோ சில பெனிஃபிட்ஸ் அவங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வேர் த பஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் இண்டிகேட்டிங் லைக் த ரிசல்ட். What was the result they got from those two schemes over here? So அந்த ரெண்டு ஸ்கீம்ல வந்து என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி தான் இப்போ ஒரு ரிசர்ச் நாங்க இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரிசல்ட்டுக்கும் அதனோட இனிஷியேஷன் வந்து டெஃபினட்டா ரிசல்ட் வந்து நல்லபடியா தான் கொடுக்கும் அப்படிங்கறத they are just mentioning it here. Now there were attempts to have venture capitals and government departments involved in scientific research to pool money and invest in technology startups, but unfortunately this has not resulted in investment in creating an intellectual property அப்படினு சொல்லிருக்காங்க. So which means அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, இதுதான் உங்களோட இனிஷியேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா அண்ட் மேக் இன் இந்தியா வந்து எப்படி இனிஷியேட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அதை இனிஷியேட் பண்ணி பட் கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஃபெயிலியர் ஆன மாதிரி ஆயிருச்சு, ரைட்? ஸோ நாட் ரிசல்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. which means private sectors கிட்ட வந்து R&D டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட they cannot, அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து கம்ப்ளீட்டா கிடைக்கல. ஸோ அதனால தான் அவங்க கம்பெனிஸ் கூட போயிட்டு இப்போ பார்ட்னர்ஷிப் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே, பிரைவேட் செக்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து R&Dல இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. R&Dல இன்வெஸ்ட் பண்றதுனால what are the things that will happen அப்படிங்கறத mentioning out. They are expecting that private sectors எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கே தவிர பட் இன்னும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கறத மீனிங் ஆஃப் இட் ஹியர். நவ் கமிங் வித் திஸ் ஒன் ஹியர், too much of India's research, like too much of India's research investment is expended on a small pool of scientists in a limited number of institutions. So நம்மளோட மொத்த நிறைய இந்தியாவோட ரிசர்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க on a small pool. அப்படின்னா என்னன்னா pool is nothing but எல்லாத்தையும் லைக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஷேரிங், அந்த ஷேரிங்கா பத்தின விஷயம் தான் pool அப்படின்னு சொல்றாங்க. So small pool of scientists in a limited number of institutions. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்கை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Now the private sector has extremely limited capacity to observe scientists and a limited risk appetite to invest in futuristic technology. So which means what they are just saying it over here, like they are mentioning like private sector வந்து என்னன்னா limited capacities தான் அவங்க கிட்ட இருக்கு. அவங்களோட கெபாசிட்டியை வச்சு அவங்களால எல்லா சயின்டிஸ்டையுமே கொண்டு வர முடியாது. ஸோ அந்த சயின்டிஸ்ட் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஏற்ற சில விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அண்ட் லிமிட் ரிஸ்க் appetite, appetite அப்படின்னா என்ன, பசி, அந்த பசியை வந்து அவங்களால போக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி they are mentioning it over here. Now private research funding is also boosted more by partnership among companies rather than by centrally funded research programs. So இத தான் நான் முன்னாடியே சொன்னேன், private sector companies வந்து இதுக்குள்ளார முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன் இல்லையா உங்களுக்கு. which means கவர்மெண்ட் கம்பெனிஸ் கிட்ட மட்டுமே நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டுட்டு இருந்தா அவங்க யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லைக் எக்ஸாம்பிள்னா அந்த மேக் இன் இந்தியா அண்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா அவங்க இனிஷியேட் பண்ணும்போது கவர்மெண்ட் கம்பெனிஸ் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஃபண்டட் கேட்டிருக்காங்க. பட் அவங்க கிட்ட அந்த ஃபண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கவே இல்லை. they are not getting it அப்படிங்கறத they have mentioned it over. Similarly அது கிடைக்காததுனால இதுக்கும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன். பட் ஆனால் பிரைவேட் கம்பெனிஸ் என்ன, அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து அப்சர்வ் அப்படின்னா என்ன, ஒரு வேலைக்கு வைக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அவங்கள வந்து அந்த இடத்துல வேலைக்கு வச்சு அவங்க அந்த சயின்டிஸ்ட்டை பண்ண வைக்கிறது, ரிசர்ச் பண்ண வச்சு அதனோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கறத பிரைவேட் கம்பெனினால பியர் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அதை பியர் பண்ண முடியாததுனால what they are thinking is that they are just thinking at like அந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் பூஸ்ட் அப் பண்ணணுங்கிறதுக்காக பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து பிரைவேட் செக்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்பெனிஸ் கூட merge பண்றது, which means like partnership create பண்றாங்க. So partnership create பண்றாங்க rather than, which means அவங்க என்னன்னா rather than அப்படின்னா என்னன்னா private companies கூட partnership வைக்கிறாங்களே தவிர not centrally funded research companies. அதுலயும் சில விஷயங்கள் சென்ட்ரா ஃபண்டட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனிஸ்க்கு எதுக்குமே அவங்க கொண்டு போறது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. Venture capitalized mean, Prashant, venture capitalized in which line you guys asking it?
So capitalist அப்படினா என்னன்னா capitalist is nothing but like initiation. யாரு போடுறாங்களோ அவங்கள பத்தி சொல்றது தான். ஒரு capital amount investment initial amount ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த initial amount அப்படிங்கறத யாரு போடுறாங்களோ அவங்கள தான் capitalist அப்படினு சொல்லுவாங்க. So venture capitalist is related to இந்த basic concept வச்சு பாத்தீங்க அப்படினா நீங்க கேக்குற வேர்டோட மீனிங் venture capitalist is nothing but who has it அப்படிங்கறது. யார்கிட்ட இருக்கோ அவங்க கொண்டு வரது தான் venture capitalist அப்படிங்கற வேர்டோட மீனிங் பிரசாந்த். I think you can understand it. Now, coming with this one here. So, while private funding is increasing, it still has not reached a level where major central funding can make a significant impact. அதாவது central funding பண்ற அளவுக்கு இவங்க private companies ஆல இன்னும் reach பண்ண முடியல அப்படிங்கறத situation here. So, many CSIR laboratories have had a long history of collaborating with companies to develop and transfer technology to industry. But here too, restrictions on how intellectual property and license fees can be shared abound அப்படினு சொல்றாங்க. Which means எவ்வளவுதான் அவங்க பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவுதான் பண்ணாலும் பிரைவேட் கம்பெனிஸ்னால சென்ட்ரல் கவர்மெண்டோட அதாவது சென்ட்ரல் ஃபண்டட் கம்பெனிஸ்னு இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிஸ் அளவுக்கு ரீச் பண்ண முடியல அப்படிங்கறத மென்ஷனிங். ஸோ அது வந்து லாஸ்ட் ஒரு லாங் பேக் ஹிஸ்டரிஸ் இது எல்லாமே இன்னைக்குன்னு மட்டும் கிடையாது, காலங்காலமா இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத they are mentioning. ஸோ அந்த லெபார்டரிஸ் வந்து ஒரு நடத்தணும் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்றது, அந்த பார்ட்னர்ஷிப்பை வச்சு they are initiating with the initial investment. ஸோ இந்த மாதிரி கொண்டு போறது தான் they are just making it over here. Okay, now unless there is a greater participation and now, unless there is greater participation and cooperation at smaller levels among companies and government, central schemes may not be fruitful. அதாவது என்ன, இந்த மாதிரி ஒரு greater participation இல்ல plus cooperationும் கிடைக்கல, smaller level of companiesல இருந்து எந்தவித participationும் கிடைக்கல, cooperationும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னதான் அவங்க ஸ்கீம்ஸ் கிரியேட் பண்ணாலும் என்ன ரிசர்ச் பண்ணாலும் it will not be a fruitful one. So fruitful அப்படினா என்ன, அதுல இருந்து எந்தவித பெனிஃபிட்னே நமக்கு ப்ராப்பரா கிடைக்காது அப்படிங்கறத they are just making it as a conclusion here. I think இதனோட ஓவரால் ஐடியா அப்படின்னு சொல்லணும்னா a simple logic, a simple theme அப்படின்னு நம்ம கேட்கணும்னா like they are doing R&D department but fund is not there. The limits of funding அப்படின்னு சொல்லி finish பண்ணிருக்காங்க இல்லையா. இப்போ அந்த டாபிக் வந்து ஏன் சூஸ் பண்ணாங்கன்ற மீனிங் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு டாபிக் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அந்த டாபிக்கை பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் பேசேஜ்ல இருக்க முடியும். இந்த மோஸ்ட் ரிப்பீட்டட் வேர்ட் இதுல பாத்தீங்கன்னா அதிகமா ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க வேர்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் ரிசர்ச். ஸோ பிரைவேட் செக்டார் கம்பெனிஸ், பிரைவேட் செக்டார் கம்பெனிஸோட ஃபண்டிங் அப்படின்னு இருக்கு. ஆனா என்னோட ஓவரால் ஐடியா பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் செக்டார் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஈவன் சென்ட்ரலி கவர்மெண்ட்டும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா R&D டெவலப்மெண்ட். அந்த R&D வந்து கரெக்டான பாத்துல மூவ் ஆகணும் அப்படின்னா எங்களுக்கு எல்லா சைட்ல இருந்தும் பார்ட்டிசிபேஷன் வேணும், கோஆபரேஷன் வேணும் அப்படிங்கிறது தான் ஓவரால் ஐடியா. பட் இன்கேஸ் அந்த கோஆபரேஷனும் பார்ட்டிசிபேஷனும் எந்தவித கம்பெனிஸ் கிட்ட இருந்தும் கிடைக்கவே இல்லை அப்படின்னா டெஃபினட்டா எந்த ஸ்கீம் இனிஷியேட் பண்ணாலும் it will not be a fruitful one is the complete theme of this particular passage here. So இது ஒரே லைன்ல முடிக்கணும்னா this is the one line answer over here. Now we'll move on with the next passage and the next topic also here. And the next topic is a well-known topic for you guys here, and that topic is keep up the pressure. Keep up the pressure அப்படின்னா என்ன, keep up இங்கிட்டே இருக்கணும், அந்த pressure வந்து இன்னும் அந்த pressure மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் the meaning of the word keep up the pressure. So what is the pressure, இதையும் நான் சொன்ன மாதிரி question wise think பண்ணுங்க, what, how, why அப்படிங்கிற மாதிரி. keep up the pressure அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த pressure நான் keep up பண்ணணும் அப்படிங்கிற ஒரு question வருதா. எஸ், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணவே போறோம். ரைட், எந்த pressure keep up பண்ணணும் அப்படிங்கிறது தான் the question is. Now the international community must continue to hold Pakistan to account on terrorism. So in the Pakistan to account on terrorism, idhula vandu account on is a prepositional phrase. It is a prepositional phrase. So don't forget it. எப்பவுமே account அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா on அப்படிங்கறவ டெஃபினட்டா ஃபாலோ பண்ணி வரும். It is a prepositional phrase. Don't forget it here. Now the international community must continue to hold. என்ன ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா Pakistan to account on terrorism. So பாகிஸ்தானோட terrorism எல்லாமே வந்து இன்னும் pressurize ஆகிட்டே இருக்கு. So அந்த pressurism பத்தி ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. What is that அப்படிங்கறது we'll just read with the passage here. Now just start with this here. The decision by global watchdog. So watchdog அப்படின்னா என்ன,
ஜஸ்ட் வந்து ஒரு காவல் காக்கிறது, அதுதான் மீனிங் ஆஃப் காவல் காக்கிற நாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காவல் காக்குறவங்க அந்த டாக் அப்படிங்கிறது டோன்ட் கன்சிடர் ஃபார் தட் ஒன் ஹியர். இட்ஸ் குளோபல் வாட்ச் டாக் அப்படின்னா மொத்தத்தையும் வாட்ச் பண்றவங்க, ஓவரால் அப்படிங்கிறது தான் குளோபல் டாக் அப்படிங்கிறது, சாரி குளோபல் வாட்ச் டாக். ஸோ அந்த குளோபல் வாட்ச் டாக் அப்படிங்கிறது யாருன்னா, இட் இஸ் நத்திங் பட் FATF, Financial Action Task Force. It is one important abbreviation of an economical word, so don't forget it. FATF is nothing but Financial Action Task Force. So அந்த task force என்ன பண்றாங்க, at its plenary in Paris last week. எதுக்காக அந்த plenary அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, plenary அப்படிங்கிறது is nothing but like எல்லா group of companies-யும் எல்லா group of அதாவது having all numbers அப்படின்னு கூட சொல்லலாம், இல்ல all groups அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மொத்த குரூப்பையும் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறது தான் the plenary அப்படிங்கிற வேர்டோட மீனிங். ஸோ plenary is nothing but like all groups. We can say all communities or all groups, all countries அப்படின்னு கூட சொல்லலாம். That is the meaning of it. So எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பாரிஸ்ல மீட் பண்றாங்க in last week. So எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, to keep Pakistan on its grey list for monitoring its record against terror financing was no surprise அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ இந்த கிரே லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் அந்த பாசேஜ் படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு மீனிங் இருக்கும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா FATF வந்து 2 லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. FATF வந்து நல்லா கேட்டுக்கோங்க, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதான் வேர்ட். ஃபினான்ஷியல் அப்படின்னா என்ன, எல்லாமே எந்த அளவுக்கு அந்த ஃபினான்ஸ் வந்து மாறி போய்கிட்டே இருக்கு, அமௌண்ட் வந்து இங்க இருந்து அங்க அந்த கண்ட்ரிக்கு எவ்வளவு போயிட்டு இருக்கு, அந்த கண்ட்ரில இருந்து இங்க எவ்வளவு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதோ இல்ல அதனோட பேஸ் பண்ணி இந்த ஆக்ஷன் வந்து தப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது லீகலா நடக்குதா இல்லீகலா இருக்கா அப்படிங்கிறது தான் மெயின். இது அதை வந்து செக் பண்றதோ அதை மானிட்டர் பண்றதோட ஒர்க் தான் FATF ஓட மெயின் ஒர்க். ஸோ அதை பேஸ் பண்ணி 2 லிஸ்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஒன் இஸ் கிரே, another one is black. ஸோ பிளாக் லிஸ்ட் ஒன்று, கிரே லிஸ்ட் ஒன்று, 2 லிஸ்ட் இருக்கும். ஸோ பிளாக் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, அவங்க வந்து கம்ப்ளீட்டா இல்லீகல் மணி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த இல்லீகலா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் they'll say like, which means like the country that supports funding for terrorism. அதான் இதுதான் மெயின். இல்லீகலா டெரரிசம்காக அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கிறது, பிளஸ் மணி லாண்டரிங் அப்படிங்கிறது தான். ஸோ லஞ்சம் வாங்குறதும் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம டெரரிசம்காக நிறைய அமௌண்ட்டை வந்து அவங்க சப்போர்ட் பண்றது, அதுதான் பிளாக் லிஸ்ட். அவங்க கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது பிளாக் லிஸ்ட். பட் இவங்க வந்து அந்த சப்போர்ட்ல இருக்காங்க, ஆனா வந்து இன்னும் கிளியரான எவிடன்ஸ் இதெல்லாம் கரெக்டா இல்ல அப்படின்னு, which means it's going to lead it அப்படின்னு சொல்லுவோம். அது பிளாக் லிஸ்ட்டுக்கு போறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அந்த கண்ட்ரி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துருச்சுன்னா அந்த கண்ட்ரியா தான் நம்ம கிரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 லிஸ்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 லிஸ்ட்டை வச்சு இப்ப பாருங்க, பாகிஸ்தான் ஆன் இட்ஸ் கிரே லிஸ்ட். அதாவது என்னன்னா, பாகிஸ்தான் வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு, அதனால அவங்கள கிரே லிஸ்ட்ல கண்டிப்பா போடணும் அப்படிங்கிற மாதிரி they are just making a judge or making a idea or making a resolution. அப்படி ரெசல்யூஷன்ங்கிறத விட just giving a guidance, giving an idea அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். So they are just making it here. And the terror financing was no surprise. Well, the Pakistan government has yet to complete the 27-point action plan. It was given in June 18. ஜூன் 2018 வந்து ஒரு 27 இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 27 பாயிண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த 27 பாயிண்ட்ல எதையுமே அவங்க என்ன கம்ப்ளீட் பண்ணல, அதை கம்ப்ளீட் பண்ணாததுனால அவங்களை கண்டிப்பா கிரே லிஸ்ட்ல போடணும் அப்படிங்கிற மாதிரி they are mentioning it here. Now, as a result, the 39-member group that includes India decided to extend Pakistan's September 2019 deadline until June 2020. அதான் என்னன்னா, இப்போ இந்த 39 group members இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அந்த டைம் வந்து எவ்வளோ, ஜூன் 2020 வரைக்கும் கொடுக்கறதுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன்ஸ் Pakistan still needs to carry out include tightening security and banking restrictions to block loopholes through which designated groups including the Taliban, Al-Qaeda, Lashkar-e-Taiba and Jaish-e-Mohammed access funding here. அதாவது இந்த 4 டெரரிசமோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் அவங்க ஸ்டாப் பண்ணோம்னா மெயினா அவங்க வந்து அவங்களோட செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பேங்கிங்ல நடக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். அந்த பேங்கிங்ல வந்து லூப் ஹோல்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த மாதிரி ஒர்க் எதையுமே பண்ணக்கூடாது. This two are one among the 27 points here. So அந்த 27 pointsல இந்த பாயிண்ட் அவங்க இன்னும் கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? It also calls on Pakistan. Calls on அப்படின்னா என்ன, அவங்கள எல்லாத்தையும் அழைக்கிறது, அவங்கள எல்லாத்தையும் கூப்பிடுறது அப்படிங்கிறது calls on. They are just giving an idea, giving ஒரு பாயிண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். So calls on, it is a phrase also actually here.
Concern is a phrase here. So the meaning is that is nothing but அவங்கள வந்து இந்த விஷயத்துக்காக செய்ய வைக்கிறது. They are just giving a warning அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி கொடுத்து calls on Pakistan to begin prosecutions against terrorists. So அவங்கள எல்லாத்தையும் அழைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள எல்லாத்தையும் அழைச்சு they are just saying prosecutions அப்படின்னா சில விஷயங்களை வந்து கண்டிப்பா நீங்க தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக intimate பண்றதுக்காக they are just calling those persons here. So எந்த prosecutions அப்படின்னு பாத்தீங்கன்னா against terrorism and sanction entities that are flouting அப்படின்னா என்ன ஓப்பனா டிஸ்ரிகார்ட் பண்றது அதை வந்து தெளிவா வெளியில தெரியற மாதிரி ஓப்பனா எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறது லீகலா அதை மெயினா ஒரு லா மாதிரி கிரியேட் பண்ணுங்க இந்த பேங்க் வந்து இந்த மாதிரி கண்டிப்பா நடக்க கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஓப்பனா டிஸ்ரிகார்ட் பண்ணி லா மாதிரி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. That is the meaning of flouting the UNSC's rules for designated terror organization. The FATF chairman's final comment says Pakistan must comply with all 27 action plans. அதாவது என்ன ஓவராலா என்ன சொல்றாங்க லாஸ்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கம்பல்சரி அந்த 27 பிளான்ஸை வந்து கம்ப்ளை பண்ணணும், which means comply is nothing but must follow it. They have to complete, they have to with regarded, they have to take it with regard, take it with granted அப்படிங்கிற மாதிரி இல்லாம take it for granted இல்லாம they have to took it, they have to consider it அப்படிங்கிறது தான் meaning of the word comply. So comply what all the 27 action plans. It has cleared about 14 in the next 4 months or face financial strictures by being placed on the blacklist. அதாவது என்ன அடுத்த 4 மாசத்துக்குள்ளார அவங்க வந்து அந்த 14 அட்லீஸ்ட் அந்த 14 பாயிண்ட்ஸ் யாவது கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவங்க பிளாக் லிஸ்ட்ல போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு they are just giving like a financial strictures அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் மீனிங் ஓவர் ஹியர். Now Pakistan is one of the 18 countries on the grey list. Grey listல இது வந்து 18 one of the 18 countries. Iran and North Korea are on the blacklist. Already Iranum North Koreaவும் blacklistல இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. Now continuing with that, the FATF's sharp language is significant. Yet, according to the forced consensus rules, Pakistan believes it might be able to slip through the deadlines if it is able to ensure that 3 countries. அதாவது என்னன்னா இவங்களோட FATF ஓட ஷார்ப் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட மெயின் ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸை தடுக்கிறது தான். அந்த தடுக்கிற விஷயத்த வந்து பாகிஸ்தான் பிலீவ் பண்ணுது. ஸ்லிப் த்ரூ அப்படின்னா என்னன்னா அதுல இருந்து கண்டிப்பா வெளியில தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா able to ensure that 3 countries, அந்த 3 countries ensure பண்ணும். What are those 3 countries அப்படின்னா China, Turkey and Malaysia. இந்த 3 countries-ஐயும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது this will automatically slip through அப்படிங்கறத meaning which have pledged support. அவங்க கிட்ட பெரிய சப்போர்ட் இருக்கு. Veto any move to blacklist it. So veto அப்படிங்கிறது is nothing but to reject a decision. ஒரு டெசிஷன் அவங்க கிரியேட் பண்றத வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிடுறது. ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஸ்லிப் த்ரூ ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் மீனிங். அண்ட் சாரி ரிஜெக்ட் எனி மூவ், அதாவது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க பிளாக் லிஸ்ட்ல மூவ் ஆகாம அவங்களால ரிஜெக்ட் ஆகி வெளியில வர முடியுங்கிறது தான் they are making it over here. Now coming with the next one, Pakistan also appears to have benefited from playing a role in US Taliban talks. So already நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி யூஎஸ்க்கும் தலிபானும் ஒரு டாக் நடந்துகிட்டு இருக்கும் போது பாகிஸ்தானும் வந்து அதுல இருந்து பெனிஃபிட் ஆயிருக்கு. பெனிஃபிட் ஆகிறது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு மேஜர் ரோல் அந்த இடத்துல அவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது பாகிஸ்தானை பத்தியும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. which means it seems the US and its allies are not enforcing the deadline to complete the action plan as before. அதாவது அவங்க வந்து எந்தவித ஆக்ஷனுமே எடுக்கல. இந்த 27 ஆக்ஷன் பிளானையும் வந்து முன்னாடியே முடிக்கிறதுக்கு எந்தவித ஸ்டெப்புமே எடுக்கல அப்படிங்கறத மென்ஷனிங் அவுட். The senior US official statement in January welcoming Pakistan progress in its FATF commitments may have set the stage for the final plenary decision. அதாவது என்ன இவங்க எல்லாரும் சேர்ந்து கடைசியா ஃபைனலா ஒரு plenary decision எடுக்கறாங்க. which means a group meeting அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் குரூப்பா சேர்ந்து ஒரு decision create பண்ணிருக்காங்க. While the FATF's chairman's wording was strong, it was a repetition of the threat he served Pakistan last year, and there was a danger that Pakistan, a country that has not sustained punitive action against thousands of designated terrorists and entities, will feel immunity from the process அப்படின்னு சொல்றாங்க. which means what they are completely saying அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்னா சேர்ந்து திரும்பி அந்த ஆக்ஷனை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாலும் இன்னும் பாகிஸ்தான் வந்து டேஞ்சர் சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸ்டில் இட் இஸ் மூவிங் ஆன் வித் பனிட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா
it needs some more legal actions over here. So an actions எடுத்தாதான் it will be moving on to the next. அது எதை பேஸ் பண்ணி terrorist and activity. இந்த actions அவங்க எடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து immunity வந்து கன்ஃபார்ம் ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. Right? So I think this will get you what is the idea of it here. So இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெரர் வந்து யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். லைக் see here, hurried conviction. யாரோட conviction அப்படின்னு பாத்தீங்கன்னா Hafiz Saeed. So LED chief Hafiz Saeed அவங்க வந்து டெரர் ஃபினான்சிங்கோட சார்ஜஸ் அந்த மீட்டை பேஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ட்ரேஸ் வந்து மசூர் அசார். ஸோ மசூர் அசாரை வந்து அடுத்தது பஸ் பி ஸ்க்ரூட்டனைஸ்ட் அப்படின்னா என்ன அவங்களை கண்டிப்பாக காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி they are just making it here. Further the international body among other issues the agenda இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா US President Trump. அந்த பிரசிடென்ட் ட்ரம்ப்போடைய இந்தியாஸ் விசிட். ஸோ இந்தியாஸ் விசிட் அவர் இந்தியா வர நேரத்தில் பாகிஸ்தான் வந்து ஒரு டெரரிசம் ஆக்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறத they are mentioning it here. That's what hold Pakistan to account on terror. So that's what they have to hold the Pakistan. They have to hold Pakistan to account on terror. India needs to hold Pakistan to account on terror when US president is coming over here. So US president வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது ஒரு டெரரிசம் அக்கர் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா நமக்கு ட்ரேட்லயும் ப்ராப்ளம் ஆகும், டெரரிசமும் அதிகமாகும், எல்லாமே ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் overall idea what they are saying it. So according to it they have to keep it under control here. So இதுல சில இம்பார்ட்டன்ட் கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. பிளஸ் மீனிங் ஓரியன்டட் வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. எப்பவுமே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது இதுல இருக்கிற சப்ஜெக்ட் எங்க இருக்கு, வேர்ப் எங்க இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம வாட் டைப் ஆஃப் டென்ஸ் தே ஆர் ஃபாலோவிங் அட், அடுத்தது என்ன வாய்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க, இதை மட்டும் ஸ்டாண்டர்டா செக் பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கிராமரும் சேர்ந்து இதுல படிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் பிரசன்டென்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். அதுவும் இல்லாம இதுல அதிகமா verb அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட have, has இது எல்லாம். ஏன் அப்படின்னா இந்த செகண்ட்ல நடக்கிறது அப்படின்னு இல்லை, எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்ட் டென்ஸை தவிர வேற எந்த டென்ஸுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இட்ஸ் வெரி ரேர் டு யூஸ் அ வேர்ட் லைக் simple present tense or your simple past tense over here. அது மட்டும் இல்லாம apostrophe s condition as I said is very important. ஒரு possession அப்படின்னு வந்துச்சுன்னா apostrophe s டெஃபினட்டா அந்த இடத்துல யூஸ் பண்ணும். See here இந்த first lineல இந்த passageல பாருங்க the FATFs அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, sharp language. அந்த sharp language யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா FATF. அவங்க கண்டிப்பா அந்த possession இருக்கு, apostrophe வரும். அதை கம்பேர் பண்றாங்க, எது கூட கம்பேர் பண்றாங்க, according to force census rule. அந்த census rules உடைய force அப்படின்னு சொல்லும்போது again அங்கேயும் ஒரு possession இருக்கு. ஸோ அந்த இடத்துலயும் கண்டிப்பா apostrophe யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த இடத்துல எல்லாம் possession அப்படிங்கிறது மென்ஷன் ஆகுதோ அந்த இடத்துல டெஃபினட்டா apostrophe s is compulsory over here. If you are not using apostrophe ஒரு கம்பேரிஷன் இருந்தாலும் சரி, எது கூட நம்ம கம்பேர் பண்ணாலுமே according to the comparison we must use the apostrophe condition to it over here. I think ரெண்டு பேசேஜும் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். First passage is completely related to the funding from private organization. Second passage is completely related to the pressure. Keep up under the pressure அப்படின்னா என்ன, ட்ரம்ப் வர டைமிங்ல வந்து டெரரிசம் பத்தின சில விஷயங்களை பத்தி பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா அவர் வரும்போது ஒரு டெரரிசம் அக்கர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால we have to keep up the pressure with that. So which means we have to hold the Pakistan for the terror அப்படின்னு சொல்றாங்க. That's what hold Pakistan to account on terror அப்படிங்கிற வேர்ட்ல they are mentioning it over here. So I think ஓரளவுக்கு உங்களுக்கான ஐடியாஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Just share the point over here. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை வந்து இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெஃபினட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எக்கனாமியை பற்றின ஐடியா மட்டும் இல்லாமல் ஓவரால் ஐடியாவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி லைக் அண்ட் ஷேர். Don't forget to share to your friends over here. Just knowledge sharing is the best knowledge for us over here. We have to go for the knowledge to share to all the person. So please kindly share it over. இன்னும் இதுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா please go to store.ada247.com. அதில் போயிட்டு Y205 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா definitely you will get some discount over here. With the discount you can just purchase it in a less price here. And thank you for watching my video.
जब हमने अड्डा 24/7 शुरू किया था तो हमारा एक ही ड्रीम था कि क्वालिटी एजुकेशन को घर घर तक लेकर जाना है। तो इस देश में जो मेट्रो है और जो गांव है उसमें एक बहुत बड़ा गैप है जिस तरीके की एजुकेशन दी जाती है। तो हमारा जो पूरा का पूरा प्रॉब्लम स्टेटमेंट था वो इसी के अराउंड रिवॉल्व करता था, दैट हाउ वी कैन ब्रिज दिस गैप। पिछले 10 सालों में 1 लाख से ज़्यादा बच्चों की जॉब लगवाने में हम सफल रहे हैं। 10 करोड़ स्टूडेंट्स का साथ है। अब हम वर्नेकुलर लैंग्वेजेस में भी आ गए हैं। 8 से ज़्यादा लैंग्वेजेस हमने रिसेंटली लॉन्च किए हैं अपने प्लेटफॉर्म पे। मेहनत करते रहो, सफलता ज़रूर मिलेगी।